நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன், சொல்லு. ஆ, நிஜமாவா? நிஜமாதான், சொல்லு. என்ன? உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா இப்பவும் கேட்டிருக்க மாட்டேன். நீ இன்னமும் தனியா இருக்கிறதுனால கேக்குறேன். ஒரு நாள் நான் உன் பொண்டாட்டியா இருக்கணும். உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா? என்னாச்சு ராமலிங்கம்? நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, பட் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என் அப்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டேன்னு தப்பா நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு 5-6 வருஷமா அவங்க எல்லாரு கூடயும் நல்லா பழகிட்டேன். அதான். ஐயோ, அப்படின்னா வேணாம் ராமலிங்கம். நீ நினைக்கிறது சரிதான். அன்னைக்கே லவ்வ சொல்லியிருக்கலான்னு நீ இப்ப சொன்ன பாத்தியா? அதான் இப்ப என் மனசுல தோணுத நான் வெளிப்படையா கேட்டுட்டேன். எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியா நடக்குது. வா ராமலிங்கம், வீட்டுக்கு போலாம். சாந்தி, சாரி. எதுக்கு சாரி? வாடா மச்சே, என்ன ஒரு ஃபோன் கால் கூட இல்லாமல் வந்திருக்க? சும்மாதான்டா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சார் வணக்கம் சார். வாங்க வாங்க. ஆன்லைன் புக்கிங்க. கொடுங்க. சைன் பண்ணுங்க. ஏ பாய், இங்கே வா. ரூம் நம்பர் 201 கூட்டிகிட்டு போ. என்னடா நடக்குது குமாரிங்க? பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. அவன் என்னமோ போனை காட்டுறான், நீ சாவியை கொடுத்து ரூம் அனுப்புற. என்னதான்டா நடக்குது? சென்னையில் இந்த கலாச்சாரம் எப்போ வந்துருச்சு மச்சான். ஓயோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, தெரியுமா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆப்பில் 1 hour 2 hours ரூம் புக் பண்ணிட்டு வர்றாங்க. எல்லாரும் சின்ன பசங்க தான் பெரும்பாலும். என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரி 90s கிட்ஸுக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அமையல. எல்லாம் 2K கிட்ஸ் மச்சான். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. டேய், எனக்கு ரூம் குடுறா. ஏன், நீ எவ்வளோ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை குமார். வேற எப்படி? எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தியை சந்திச்சேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போ, ஒரு நாள் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சூப்பரு, இங்கே கூட்டிட்டு வாடா, நான் ஏசி ரூமே தரேன். பொன் பாவம் பொல்லாதுடா, நாளைக்கே கூட கூட்டிட்டு வா. தேங்க்ஸ், வரேன்டா. ஓகேடா.